ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட வெப்சைட்டை லோட் பண்ண போகிறோம். இது வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு மாறும். ஸோ அதனால் கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். ஸோ ஆட் சைட் போங்க. ஆட் சைட் போயிட்டு இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு பேசிக்கான வெப்சைட் வேணும் அப்படிங்கிறனால கிரியேட் ஸ்டாட்டிக் HTML. ஓகே. இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நான் VPS ஹோஸ்டிங் வாங்கினாலும் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு ஹோஸ்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ கிரியேட் ஸ்டாட்டிக் HTML சைட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து என்னோட டொமைன் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா www.artificial மாற்றிங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டொமைன்லாம் வாங்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப பார்த்து வாங்குங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வைத்தாலும் அது வந்து என்டையராக திருப்பிலாம் நீங்கள் போய் சேஞ்செலாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வாங்கினதான், அது திருப்பி மாற்ற முடியாது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் என்னோட வெப்சைட்டோட நேம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோடய வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே. என்னோட வெப்சைட் எங்கே ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்துச்சா? ஸோ இது ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போயிட்டு எனக்கு வந்து ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிறது இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து என்னோட